ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்த தாக்குதலின் மூலம் ஒரு பேனிக்கை உருவாக்குவதற்கு இது பாகிஸ்தானுடைய ப்ரோ பாகிஸ்தான் லஷ்கர் இ தொய்பாவினுடைய மிக முக்கியமான நிழல் அமைப்பான தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட், தி ஆர்எஃப் என்று சொல்லக்கூடிய தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் என்கின்ற அவங்க பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்க. இது பாகிஸ்தான் மட்டுமல்ல, நாம ஒரே பாகிஸ்தானை பேசினாலும் இதற்கு பின்னாடி சீனா, அமெரிக்க போன்ற உளவு அமைப்புகளினுடைய கை ஆதாரம் இருக்கு, அது டவுட்டே கிடையாது. ஆனால் இதுல ஒரு முக்கியமானவர்கள் இவர்கள் ஒரு சாதாரண குண்டை தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா இவர்கள் அங்க அவருடைய மதத்தை கேட்டாங்க. அது ரொம்ப முக்கியமா நம்ம பகல்கா மாதிரி அங்க உள்ள கேட்டு செங்கல் சொல்ல இவன் பேர் என்ன, இவன் பேரு ரத்தேந்திர பூபேந்திரனால அவன் முஸ்லீம் இல்லைன்னு ஒன்று தெரியும். இவர்கள் இதன் மூலமாகவும் ஒரு செய்தியை சொல்றாங்க. இங்க வந்தா நீங்க காலிங்கிற மெசேஜை கொடுக்குறானா. இவர்கள் தாக்கிவிட்டு உடனடியாக அங்கு சென்றிருக்கிறார். இதற்குள்ள செக்யூரிட்டி லேப்பிங் இருக்கா, அல்லது அவர்களுக்கான என்ன முறைமைகள் இருக்கிறது, அல்லது தேச துரோகிகள் யாராவது அவங்களுக்கு உதவி செய்கிறார்களா? நம்ம இன்னைக்கு பல விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த புல்லுருவிகள், தேச துரோகிகள் இந்திய நாட்டுக்கு எதிராக சில சமிக்கைகள் கைகோர்ப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு, இல்லைன்னா மறுக்க முடியாது. இந்தியா, நம்ம நாட்டை பொறுத்தவரை அமெரிக்கா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை இன்ஸ்டிகேட் ஆபரேஷன் ப்ரோவோக் பண்றதுக்கு காரணம் இஸ்லாமிய ஜிஹாதின் மூலமாக இந்தியாவில் இருக்கும் இந்துக்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மூளைச்சலவை செய்யப்படுறாங்க. இங்க இருந்து நாம யாரும் மூளைச்சலவை செய்து ஆட்களை அனுப்புறது. இந்தியா பலஸ்தீன் ஒரு பாகிஸ்தான்ல இருந்து ஒரு தனி செப்பரேஷன் கேட்கிறாங்க. நம்முடைய நாடுகள் அங்க போய் பெருசா ஒண்ணு செய்யல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாம ஆப்கானோடு கைகோர்த்து இருக்கிறோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சுஃபியான் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ஜூலை 31 இரவு காஷ்மீர்ல உள்ள குலாம் அப்படின்ற ஒரு மாவட்டத்துல பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. நிறைய பேர் இல்ல, ஒரே ஒரு நபர் மட்டும் தான் தாக்குதல் நடத்திருக்காரு. 2 பேர் இறந்திருக்காங்க. இப்போ பகல்காமத்திலிருந்து ஒரு அமைதியான சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு காஷ்மீர் பகுதியில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப திடீர்னு இப்படி ஒரு தாக்குதல், 2 பேர் இறந்திருக்காங்க அப்படின்றது எதை குறிக்கிறது? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பார்க்கலாம்? ஆக்சுவலி இந்த காஷ்மீர் நடந்த இந்த படுகொலை பெல்காம் தாக்குதலுக்கு பிறகு இது குல்காம் என்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய கெல்லம் என்கின்ற ஒரு சின்ன கிராமம். கெல்லம்ங்கிறது ஒரு சிறிய கிராமம். அதுல ஜார்க்கண்டை சேர்ந்த ரத்தோர் மற்றும் பூபேந்திரா 24, 28, 2 செங்கல் சூளையில் வேலை பார்க்கக்கூடிய சாமானியமான லேபர். அவங்க வேலை செய்கிறாங்க. அவங்கள சேர்க்கணும்னா இந்த படைகள் திடீரென ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் உள்ள இந்த தாக்குதலை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். ஒருவர் சம்பவ இடத்தில் இறந்தார், மற்றவர்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போற வழியிலையோ அல்லது ஹாஸ்பிட்டல்ல இறந்தார். சிகிச்சையில் இருக்கும்போது இறந்திருக்காரு. இதன் மூலமாக அவர்களுடைய எண்ணம் என்பது ரொம்ப சாதாரண ஏழை பிள்ளைகளை வயிற்றை கழுவதற்கு வந்த 2 இளம் தொழிலாளர்கள், 24 வயசு 28 வயசுனா சின்ன பிள்ளைங்க, அவர்களை கொலை செய்ததின் மூலம் அவர்கள் ஒரு செய்தியை ஒட்டுமொத்த தேசத்துக்கும் கொடுக்கிறார்கள். இப்போ இவ்வளவு காலமாக ஒரு ப்ரொடெக்ட் மண்டலமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. பெரிய அளவிலான தாக்குதல்கள் இல்லை. பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்த தாக்குதலின் மூலம் ஒரு பேனிக்கை உருவாக்குவதற்கு இது பாகிஸ்தானுடைய ப்ரோ பாகிஸ்தான் லஷ்கர் இ தொய்பாவினுடைய மிக முக்கியமான நிழல் அமைப்பான தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது தி ஆர்எஃப் என்று சொல்லக்கூடிய தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் என்கின்ற அவங்க பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்க. யாரு பொறுப்பு ஏற்கனவே மட்டுமில்லை, அவர்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு டிஆர்எஃப். இந்த டிஆர்எஃப் இவங்களுக்கு ஒரு யுக்தி இருக்கு. எப்படின்னா, பொதுவாக ஒவ்வொரு ஆள்களுக்கும் அந்த பயங்கரவாத குழுக்கள் ஒரு யுக்தியை பயன்படுத்துவாங்க. இவங்க தாக்குதல் நடந்து சாமானியர்களாக மக்களோடு மறைந்துடுவார்கள். இப்போ இலங்கையில 2019 காத்தலிக் திருச்சபையில இஸ்லாமிய அடிப்படை பண்டமெண்டலிஸ்டுகளால் நடத்தப்பட்ட தாக்குதலிலும் இதே நிலைதான்.
ரொம்ப சாதாரணமா டெம்பிளுக்கு போறான், குண்டை வைக்கலாம், 250 பேர் காலியாயிருக்காங்க. இது ஒரு பயங்கரவாத போதை. அவன் தன் மனைவி மக்களோடலாம் உள்ள கதவை மூடிக்கொண்டு, இது சாதாரணமான ஒரு சமூக பின்னணியில பார்க்கணும், இது ஒரு பயங்கரவாத பின்னணியில் தான் பார்க்கணும். அப்படிதான் நான் பார்க்குறேன். லஷ்கர் இ தொய்பா, ஹர்கத்துல் முஜாஹிதீன், அல் பதர், அல் நூர், இப்படி ஏராளமான பாகிஸ்தானுடைய ஆர்கனைசேஷன்ல, இது பாகிஸ்தான் மட்டுமல்ல, நாம ஒரே பாகிஸ்தானை பேசினாலும் இதற்கு பின்னாடி சீனா, அமெரிக்கா போன்ற உளவு அமைப்புகளினுடைய கை ஆதாரம் இருக்கிறது இதற்கு பின்னாடி, அதுல டவுட்டே கிடையாது. இப்ப பாருங்க, அமைதியாக இருந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்த தாக்குதலை அவர்கள் இந்தியாவினுடைய இன்டெகிரிட்டி, இந்தியாவினுடைய தேச நலன்களுக்கும் இந்திய மக்களுக்கும் எதிராக ஒரு வெறுப்பை, ஒரு பதபதைப்பை ஏற்படுத்துவதற்குத்தான் இந்த கெல்லம் தாக்குதல், இந்த கிராமப்புற தாக்குதல், ரத்தோர், பூபேந்தர் போன்ற 24, 28 வயது 2 பேருடைய மரணம். அவங்க கல்யாணமானவராகத்தான் இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க. இப்போ அவங்களுடைய குடும்பம், அவருடைய தாய் தந்தையர்கள்லாம் மிகப்பெரிய விஷயமா இருக்காங்க. அரசாங்கம் உடனடியாக ஸ்குவாட் வந்திருக்கு. சிஆர்பிஎஃப் முற்றிலுமாக ஒரு வளையத்திற்குள் கொண்டு வந்து விட்டார்கள். அதாவது ஒரு ப்ரொடெக்ட் ஜோனா கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த குல்காம் மாவட்டத்தை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. ஆமா. ஆனா இதுல ஒரு முக்கியமானதுகள், இவர்கள் ஒரு சாதாரண குண்டை தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா இவர்கள் அங்க அவருடைய மதத்தை கேட்டிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமா நம்ம பகல்காம் மாதிரியே அங்க உள்ள கேட்டு செங்கல் சொல்ல, இவன் பேரு என்ன, இவன் பேரு ரத்தேந்திர பூபேந்திரனால அவன் முஸ்லீம் இல்லைன்னு ஒன்று தெரியும். இப்ப இவர்கள் இதன் மூலமாகவும் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். இப்ப நம்ம பேசுறோம் பாத்தீங்களா, இப்ப நாம என்ன பேசுறோம், மதத்தை கேட்கறான் அப்படின்னு சொன்ன உடனே மற்ற மாநிலத்தில இருந்து இங்க வருவதற்கு யோசிப்பான். கண்டிப்பா. அப்போ இங்க வந்தா நீங்க காலிங்கிற மெசேஜை கொடுக்குறானா, கேட்கறதுக்கு அதான் பதில். இந்தியாவினுடைய பார்லிமெண்ட் போர்டு ஒரு முடிவு எடுத்திருக்கிறது, 370 ஆப்ளிகேஷன். அது சட்ட ரீதியாக போகலாம். அதுக்கு ஜனநாயக போராளி வழிமுறைகள் எவ்வளோ இருக்கு, லெஜிட்டிமேட் ப்ராசஸ்ல இருக்கலாம். அது இன்னைக்கு யூனியன் டெரிட்டரியா இருக்கு. காஷ்மீரும் லடாக்கும் அந்த பகுதிகள் ரெண்டும் தனியாக. ஜம்மு ஒரு பகுதி, ஜம்முவில் பெரும்பான்மையாக இந்துக்கள் இருக்கிறார்கள், காஷ்மீரில் பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். பிடிபி பார்ட்டி இருக்கிறது, தேசிய மாநாட்டு கட்சி இருக்கிறது, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி இருக்கிறது, பாரதிய ஜனதா இருக்கிறது. தேவர் கண்டெஸ்ட் எலெக்ஷன். அவர்கள் ஏற்கனவே எலெக்ஷன்ல நிற்கிறாங்க. இட் இஸ் அண்டர் லெஜிட்டிமேட் ப்ராசஸ். அதாவது இது முழுக்க இந்திய இந்த கான்ஸ்டியூஷன் பாடிக்கு கீழே இயங்கக்கூடிய நமது மண், நமது தேசம். அதற்குள் காஷ்மீரிய பயங்கரவாதிகள், அதாவது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள், ஆசாத் காஷ்மீர் என்று நம்மிடத்திலே பருத்தி சென்ற அந்த பகுதியில் தான் இவர்களுக்கு முகாம் இருக்கிறது. இந்த லஷ்கர் இ தொய்பா போன்ற இயக்கங்கள், அல் பதர், அன்னூர் போன்ற இயக்கங்கள், ஹர்கத்துல் முஜாஹிதீன் போன்ற இயக்கங்கள், இன்னும் ஏராளமான இயக்கங்கள் இன்கர்ஷன், படையெடுப்பின் வாயிலாக உள்ள வர்றாங்க. இப்போ நான் அதை தான் உங்களுக்கு சொன்னேன், இந்த நிகழ்ச்சியின் ஊடாக அவர்கள் இன்று மட்டும் இல்லை. இப்போ நீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2022 ஐ திங்க் ஏப்ரல் 25 தான் இந்த 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டாங்க. அது இந்தியாவே உலுக்கி போட்டுச்சு. அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியிலிருந்து 300 கிலோமீட்டர் உள்ள தான் அவங்க இந்த பயங்கரவாத தாக்குதலை நடத்தினார்கள். இது இந்த வேலியின் மூலம் இந்த பஹல்காம், ஜம்மு காஷ்மீர்ல கிட்டத்தட்ட 26 பேர் இறந்தாங்க. இது ஒட்டுமொத்த உலகத்தையே உலுக்கியது. இளம் தம்பதிகள்லாம் படுகொலையான பிறகு இவர்கள் தாக்கிவிட்டு உடனடியாக அங்கு சென்று விடுகிறார்கள். இதற்குள்ள செக்யூரிட்டி லேப்பிங் இருக்கா, அல்லது அவர்களுக்கான என்ன முறைமைகள் இருக்கிறது, அல்லது தேச துரோகிகள் யாராவது அவங்களுக்கு உதவி செய்கிறார்களா? நம்ம இன்னைக்கு பல விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா, ஈரான் எடுத்துக்கிடுங்க. ஈரான்ல அவனுடைய மிலிட்ரிக்காரன் தான் சொல்லி கொடுக்குறான். ஈரான் அவனுடைய உள்ள இருக்கிறவன் தான் அவன் காட்டி கொடுக்குறான். இப்போ இஸ்மாயில் ஹனியே அப்படிங்கிறது லெபனானில் இருந்து, கசாவில் இருந்து ஒரு அரசியல் பிரமுகர் அங்க போறார். கசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய அரசியல் பிரிவு தலைவர். அவர் அந்த நாட்டில் மசூத் பெசஸ்கியானுடைய தலைமை நடக்கும் பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிட்டு அவர் பேர் ஆஜில தங்கலை, அரசின் பாதுகாக்கப்பட்ட ஒரு ப்ரொடெக்ட் ஏரியாக்குள்ளதான் அவர் தங்கியிருக்காரு. முழுக்க அரசு அதிகாரிகளுக்கு தான் தெரியும். அந்த இடத்துல அவர் இந்த ரூம்ல இஸ்ரேல் மிசைல் அட்டாக் பண்ணி சாகடிக்கு. உச்சபட்ச தலைவர் சையத் அலி காமினியை படுகொலை செய்யறார். படுகொலை எங்க நடக்கு? அவருடைய இல்லத்தில் நடக்கு. அதிதீவிர பாதுகாப்பில் இருக்கும் 38 பேர் கொல்லப்படுகிறார்கள். இதை யார் சொல்றது?
அதே மாதிரி எனக்கும் இந்த புல்லுருவிகள், தேச துரோகிகள் இந்திய நாட்டிற்கு எதிராக சில சமிக்கைகள் கைகோர்ப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லைன்னா மறுக்க முடியாது. பல ஆயிரம் கோடிகள் அதற்கு விதைச்சிருப்பாங்க. புரியுதா? இந்த பெஹல்காம் தாக்குதல் மட்டும் இல்லைங்க, 1990 ஒரு தாக்குதல். இப்ப இவங்க இதுவரைக்கும் 25ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்த தாக்குதலை தாண்டி 1990 காஷ்மீரில் இந்துக்கள் வெளியேற்றுவதற்காக ஒரு நடந்த பயங்கர அச்சுறுத்தல் இன்னைக்கு 36 வருஷம் தாண்டிடுச்சு. 1998 சப்தாரி படுகொலைகள் இதேதான் காஷ்மீரில். 1998 இதே போன்று சம்பா படுகொலை. கொஞ்ச நெஞ்சில் எவ்வளவு பெரிய தியாகத்தை இந்த மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்க வந்தோம். 1998 2 வந்தாமா படுகொலையும் பிரான்கோட் படுகொலைகள். பிரான்கோட்லயும் பல படுகொலை நடக்கிறது, வந்தோமாவில் இது 2 சம்பவம் ஒரே வருஷம் நடக்குது. 2000 ரொம்ப நாட்டை உலுக்கிய அமர்நாத் யாத்திரிகள் படுகொலை, ஒரு பயங்கரமான சம்பவம். 26 வருஷம் ஆச்சு, இன்னும் மறக்காது. இவருடைய அட்டூழியத்தை பாருங்க. 2001 அமர்நாத் யாத்திரிகள் மறுபடியும் படுகொலை செய்யப்படுகிறார்கள். 2000 படுகொலை. இவர்களுக்கு என்ன நோக்கம்? அது இது சொல்லி முடிச்சிடும். அதே போல கிஸ்வா படுகொலைகள் 2001, 2002 அமர்நாத் யாத்திரைகள் தொடர்ந்து 3வது முறையும் படுகொலை, கஷீம் நகர் படுகொலைகள், ரகுநாத் கோயில் தாக்குதல்கள். இப்போ புல்வாமா தாக்குதலை பத்தி உங்களுக்கு தெரியும். ஆமா, அதுல ஏராளமான நமது வீரர்கள் சொன்னப்படார்கள். அப்புறம் 2003, 2006 தோடா படுகொலைகள், அமர்நாத் 2007 உரி தாக்குதல், புல்வாமாவில் 19 ஏற்கனவே புல்வாமாவில் ஒன்று நடக்கு 2006, 2019 நடக்கு. அது நீங்க எவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்க? பிப்ரவரி 14 நினைக்கிறேன். 19 2019 பிப்ரவரி 14. ஆமா, அதற்கு பிறகு அது எலெக்ஷன் டைம் ஒட்டி. ஆமா, அதற்கு பிறகு பெஹல்காம் தாக்குதல். அது நான் போன வருஷம் 25 ஏப்ரல் 22 இன்னைக்கு எங்க நடந்திருக்கு? கெல்லம், குல்காம் பகுதியில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல கெல்லம் ப்ராவின்ஸ்ல இருக்கக்கூடிய கெல்லம் என்கின்ற சிற்று கிராமத்துல இந்த ஆர்கனைசேஷன். இதுதான் நான் இப்ப உங்களுக்கு சொன்னோம்ல, இந்த ஃப்ரெண்ட்ஸ் இது சொன்னோம் இல்லையா. இப்ப இந்த காஷ்மீருடைய இந்த இவர்கள் ஒரு பலவித நெட்வொர்க்ல வேலை பண்றாங்க. இவர்களுக்கு அங்க என்ன இருக்கு? இவர்கள் என்ன விவசாயம் பண்ணுவாங்க? என்ன நடக்கும்? இது முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய இறையாண்மைக்கும் இந்தியாவினுடைய மத சுதந்திரத்திற்கும் இந்தியாவுடைய வளர்ச்சியும் சிதைப்பதற்காக ஒரு கலெக்டிவ் கான்ஸ்பிரசி இருக்கு. நான் அப்படிதான் சொல்றேன், செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த கலெக்டிவ் கான்ஸ்பிரசில இதுலதான் ராஜீவ்காந்தி படுகொலையும் இதுலதான் வச்சு. 1991 இதே எதிராளிகள் தான், அதாவது நமக்கு ஒரு முகமாக காட்டுகிறார்கள். நல்லா கவனிங்க. ஆனால் அதற்கு பின்பு இருக்கக்கூடியது உலகளாவிய ஒரு கான்ஸ்பிரசி. இப்ப இந்தியாவினுடைய வளர்ச்சி, இப்ப நம்முடைய மிலிட்ரி தொழிற்சாலைகள், நம்முடைய இராணுவ பலம், நமக்குள்ளே ஏகப்பட்ட குறைகள் இருக்கிறது. ஏராளமான குறைகள் உண்டு, அரசியல் குறைகள், வளர்ச்சி நோக்கம் குறைகள். இருந்த போதிலும் ஸ்டாண்ட் பண்ணக்கூடாதுங்கிற ரொம்ப உறுதியா இருக்காங்க. அது ரொம்ப உறுதியில ஒண்ணு சீனா, பாகிஸ்தான், அதே போன்று அமெரிக்கா என்ன நடக்கணும்னா அந்த எண்ணெய் டிபெண்ட் பண்ணியே இருக்கணும். இந்தியா நம்ம நாட்டை பொறுத்தவரை அமெரிக்கா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை இன்ஸ்டிகேட் ஆபரேஷன் ப்ரோவோக் பண்றதுக்கு காரணம் இந்தியா எங்களை டிபெண்ட் பண்ணியே இருக்கணும். நாங்கள் செய்கிற கட்டளைகள் இருந்தாலும் நாம அவர்களை டிபெண்ட் பண்ணி இருக்கல. காஷ்மீர் விவகாரத்துல நாம தனித்தான் நின்றோம். காஷ்மீர் விவகாரத்துல பஞ்சாயத்து பண்றேன் நான் சொன்னான் யாரு? அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப். உடனடியாக இந்தியாவுடைய ராஜ்யத்துறையும் வெளிவிவகாரத்துறையும் அமெரிக்கர்களுக்கு சொன்னது, எங்க நாட்டுடைய உள்விவகாரத்திற்கு நீ எதுக்கு பஞ்சாயத்து போடணும்? தேவையில்லையே. காஷ்மீர் அவர் இன்டகிரேட் பார்ட், எங்களுடைய நாடு. அந்த மக்கள் ஹரிசிங்குடைய காலத்திலே நாம் இந்தியர்களோடு தான் வாழ்வோம் என்று சொல்லிவிட்டார்கள். நாம் தான் அவர்களுக்கு பல சலுகைகளை கொடுத்திருக்கிறோம். இட் வுட் ஹாவ் அ கைண்ட் ஆஃப் டிஃபரண்ட் பெர்செப்ஷன். அது இருக்கும், ஒருத்தருக்கும் வித்தியாசமான பார்வைகள் இருக்கும். ஆனால் அது எங்களுடைய நாட்டிற்குரிய பகுதி என்று சொல்லிதான் அமெரிக்கர்களுக்கு நாம் சாட்டை கொடுத்தோம். அமெரிக்கர்களை உள்ளே வருவதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம். அதே போன்று சவுதி அரேபியா இன்னைக்கு ஒரு கோலியேஷன் ஃபோர்ஸா அவர்கள் நாட்டுடைய பாதுகாப்புக்காக பாகிஸ்தானோடு அவர்கள் அணு ஆயுத இதுகளை கான்ட்ராக்ட் பேஸ்ல
இராணுவ அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் அவர்களிடத்துல கேட்கப்பட்டது சவுதிட்ட, உனக்கு ஒண்ணுன்னா நான் வருவேன், எனக்கு ஒண்ணுன்னா நீ வருவேன்னு சொல்லி 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. யாரு? பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும். இன்னைக்கும் சவுதி அரேபியாவுடைய 15,000 ட்ரூப் இருக்கு. இப்போ பாகிஸ்தானை, இப்போ மற்ற நாடுகளும் கூட இப்போ பாகிஸ்தானை கேட்கறாங்க. ஒரு கூலிப்படைகளாகத்தான் இப்போது பாகிஸ்தான் அரபு நாடுகளில் வேலை பார்க்குது. அமெரிக்கா அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு பஹ்ரைன் கூட குவைத்தில இருந்து கூட அமெரிக்க பிரசிடென்ட்டை கேட்குறாங்க, 2 உங்க நாட்டுடைய ஃபோர்ஸ் வெளியேற போகுது. அது கூட அவர் பதில் சொல்லலை. அப்படிப்பட்ட நேரத்தில் சவுதி அரேபியாட்ட கேட்டாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பெர்மனண்டான எக்ஸிஸ்டிங் கிரைஸ் கோயிங் ஆன், எப்போதும் பிரச்சனை போயிட்டே இருக்கு. ஒருவேளை நம்ம புல்வாமா அட்டாக், அப்புறம் நம்ம சிந்தூர் அட்டாக் நம்ம பண்ணோம், அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் கேட்கறாங்க, நீங்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்தால் உங்களுக்குள்ள இப்படி ஒரு அக்ரிமெண்ட் இருக்குல்ல, பாகிஸ்தானை யார் தாக்கினாலும் நாம் தாக்குவோம், அதே போன்று சவுதியை தாக்கினால் நீங்கள் வருவீர்களான்னு கேட்டபோது உடனடியாக சொன்னார்கள் சவுதி, எங்களுக்கும் இந்தியாவுக்கான உறவே தனி, பாகிஸ்தான் இந்திய பிரச்சனை தனி, அதுக்கெல்லாம் நாங்கள் வரவே மாட்டோம். ஏன்னா நாம 18% இம்போர்ட் பண்றோம். அது மட்டும் இல்லாம வரும் நாட்களில் அவருடைய முகமது பின் சல்மான் போன்றவர்கள் இந்தியாவில தான் பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்தியாவில் அரம்கோ கம்பெனி வரப்போகுது. அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் பாகிஸ்தானை தவிர நமக்கு எதிரி எவனும் இல்லை. பாகிஸ்தான் உலக ஆட்களின் மூலமாக ஒரு தூண்டுதல் நடவடிக்கை, ஒரு ஒரு பேட்டை ரவுடியாக அவனுடைய அந்த நிலை இருக்கிறது. அது மட்டும் இல்லாம பலவிதமான ஜிஹாதி குழுக்களை அவர்கள் உருவாக்குறார்கள். தேச விடுதலை, இப்போ அன்சருல்லா போன்ற பார்ட்டிகள், ஹர்கத்தில் உள் ஜிஹாதி. இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமிக் தி ஸ்டேட் ஹிந்து ப்ராவின்ஸ் அப்படிங்கிறது ஒன்ன பாகிஸ்தானுக்கு ஆதரவாக உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த குழுக்கள் இஸ்லாமிய ஜிஹாதின் மூலமாக இந்தியாவில் இருக்கும் இந்துக்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், மூளை செலவை செய்யப்படுகிறார்கள். இங்கிருந்து நாம யாரும் மூளை செலவை செய்து ஆட்களை அனுப்புறது இல்லை. பாகிஸ்தானியர்கள் இந்தியாவில சரி, நம்ம பலஸ்தீன் ஸ்டேட்ல கூட நாம பெரிய வேலை செய்யல. இந்தியா பலஸ்தீன் ஒரு பாகிஸ்தான்ல இருந்து ஒரு தனி செப்பரேஷன் கேட்கறாங்க. நம்முடைய நாடுகள் அங்க போய் பெருசா ஒண்ணும் செய்யல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாம ஆப்கானோடு கைகோர்த்து இருக்கிறோம். அங்கேயும் கூட பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம நாட்டுல சில வேலைகள் உண்டுதான், நமக்குன்னு ஒரு உளவுத்துறை இருக்கு. இருந்தாலும் பாகிஸ்தானியர்களும் மற்றவர்களும் செய்கிற அந்த அயோக்கியத்தனத்தை நாம் ஒருபோதும் செய்யவில்லை. பலஸ்தீன கூட நம்மளால எதுவும் பண்ணல. இப்போ அதுல ஒரு முக்கியமான பாகிஸ்தானுக்கு ஆதரவான பல குழுக்கள், இப்ப காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பல குழுக்கள்ல ஆட்சேர்ப்பு பிரச்சாரங்களும் இந்தியர்களுக்கு எதிராக நடக்குது. ஜிஹாத், கடவுளின் பேரால படுகொலைகளை செய்யுங்க. இது என்ன படுகொலை? இது எந்த இஸ்லாமிய சரியத்து சட்டத்தில் இருக்கு? அது மட்டும் இல்லை, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்த குழுக்கள் இதுல என்ன மிக முக்கியமான குழு இஸ்லாமிக் ஸ்டேட் ஹிந்த் ப்ராவின்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. இஸ்லாமிக் ஸ்டேட் ஹிந்த் ப்ராவின்ஸ்னா என்ன? ஹிந்த் என்று சொன்னால் அந்த ஹிந்துஸ்தான். இப்ப நான் எஜிப்டுக்கு ஒரு முறை போனேன். என்னை பார்த்து நீங்கள் எல்லாம் ஹிந்துக்கள் தானே என்று கேட்டார்கள். ஹிந்துக்கள் என்றால் மத அடையாளம் கிடையாது, பிராந்திய அடையாளம். இங்க இருந்து ஒரு இஸ்லாமியர் போனாலோ, ஒரு முஸ்லீம் ஒரு இந்து போனாலோ, அல்லது ஒரு கிறிஸ்தவர் போனாலோ, சீக்கியர் போனாலோ அவர்கள் இந்து என்று தான் சொல்லுவாங்க, ஹிந்துன்னு தான் சொல்லுவாங்க. ஆகவேதான் இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஹிந்த் ப்ராவின்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பின் மூலம் ஆட்களை சேர்க்கிறார்கள். அந்த அமைப்பின் துணை அமைப்பாக இருக்கக்கூடிய ஜித்துல் கிலாபா. ஜித்துல் கிலாபா என்றால் ஆட்சி மாற்றம், கிலாபத் என்றால் ஒரு மாற்றம். கிலாபத் இயக்கம்னா இந்தியாவில் 1906 இருந்துச்சு. இந்த மாதிரியான விஷயங்களை மூளை செலவு செய்கிறார்கள். இப்ப பாகிஸ்தான்ல இருந்து தாஜ்கோட்ல தாக்குனானே, அவனுக்கு ஏதாவது தெரியுமா? அவன் பேர் என்னமோ ஒரு பேர்ல தூக்கில போட்டாங்களே. சரி பரவாயில்ல, அஜ்மல் கசாப், அவனே ஒரு கசாப் தான், அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஜித்துல் கிலாபா போன்ற இயக்கங்கள் இதெல்லாம் ஆரம்பத்திலே நம்ம கவனமாக செய்யணும். இந்திய உளவு அமைப்புகள் இப்போ சென்னை போன்ற இடங்களில், கோவை போன்ற இடங்களில், ஏனால் இதற்கும் இஸ்லாமிய சமூகத்திற்கும் சம்மந்தம் அல்ல. தாய் தந்தைகளுக்கு தெரியாம அந்த பிள்ளைகளை மூளை செலவு செய்யுது. இங்கே மாதிரி ஊர்கள்ல, கேரளா மாண்ட ஊர்கள்ல நடக்குது. ஆனால் காஷ்மீர்ல எவ்வளவு அளவு தேச விரோதம் நடக்கும்னு பாருங்க. இப்ப இதுக்கு பெருந்தொகையான ஃபண்டு பாகிஸ்தான் கொடுக்குறாங்க. பாகிஸ்தான் கொடுக்கறதுக்கு இல்ல, பாகிஸ்தானுக்கு வேற எவனா கொடுப்பான். நான் அதான் சொல்றேன், இது ஒரு கலெக்டிவ் கான்ஸ்பிரசி அகேன்ஸ்ட் நம்மளுடைய நாடு. ஜித்துல் கிலாபா போன்றவர்கள்
நான் சொல்லக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ஹிந்து ப்ராவின்ஸ் ஐஎஸ்ஹெச்னு ஒரு அமைப்பு இருக்குது. டிஎஸ்ஹெச் த ஸ்டே ஆமாம் ஐஎஸ்ஹெச் இந்து ப்ராவின்ஸுக்கு எதிராக இப்படி இந்திய துணைக்கண்டங்களில் பலவிதம். இப்போ இன்னொன்று அல்கொய்தாவோடு எந்த இயக்கங்களை, இப்போ அல்கொய்தா வலுவிழந்துட்டு அதற்கு கூடிய பல இயக்கங்களும் கூட காஷ்மீருக்குள் இருந்த ஜிஹாதி பிரிவுகள், அடக்குமுறை ஆதிக்க போர்கள் இப்படி நிறைய வந்திருக்கு. 15க்கு மேற்பட்ட பயங்கரவாத முகாம்களே கட்டெழுப்பப்பட்டதாகவும் வருது. 1-2 முகாம்கள் இல்லை. இப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. ஆமா ஆமா. இப்ப இஸ்லாமாபாத்ல நம்ம நடந்த இந்த சிந்தூர் ஆபரேஷன் நடந்துச்சு இல்லையா, இதுல ஏராளமான தாக்குதல்களை நம்முடைய ஆர்மி நடத்தி முடித்தார்கள். நடத்தி முடித்து நமக்கு தொடர்ந்து பாகிஸ்தான் போர் செய்வதற்கு நமக்கு வேலை இல்லை. பல அரசியல் பார்வைகள் இருந்தாலும் உடனடியாக நாங்கள் அடித்து முடித்து விட்டோம். தொடர்ந்து தாக்குதல் நடத்தினா நம்ம பொருளாதாரம் என்ன ஆகுது? இப்ப நமக்கு அமெரிக்கா பட்ட பாடு என்ன? இன்னைக்கு அமெரிக்கா பட்டுக்கொண்ட பாடு என்ன? அமெரிக்கா எப்படியாவது தப்பி ஓடணும்னு பாக்குது. உக்ரைனுடைய பாடு என்ன? நான் 6 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, போரை நிறுத்த முடியுதா? இப்ப நம்ம பைத்தியக்காரன் இல்லை, நம்ம பைத்தியக்காரன். அவனோட போய் போரிட்டு இருக்கு. நமக்கு வளர்ச்சி இருக்கு, கல்வி இருக்கு, வேலை வாய்ப்பு இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால முகாம்னா, ஆனால் இது என்னைக்குமே ஒரு பெரிய சிக்கல் தான். புரியுதா உங்களுக்கு? இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கான பல விஷயங்கள் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாம இந்த பயங்கரவாத முகாம்களை இந்தியாவினுடைய அரசாங்கம் பல விஷயங்களையும் கண்காணிக்கிறது. இப்ப இந்த முகாம்கள்ல கூட அதிகமான பெண்களையும் குழந்தைகளையுமே அவங்க பயன்படுத்தி வருகிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. 100 கோடிக்கு மேல செலவு பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சமீபத்துல. ஆகவே இந்த தாக்குதல் மிகுந்த மனவலி தரக்கூடிய ஒரு கெல்லம் தாக்குதல். அரசாங்கம் கண்டிப்பாக தீவிரமான நடவடிக்கை எடுக்கும். மத்திய உளவு பிரிவுகள், மத்தியாவினுடைய விவகாரம், மத்தியாவில் அஜித் தோவல் தலைமையிலான விவகாரங்கள், நேஷனல் ஏஜென்சிஸ் எல்லாமே ரொம்பவே சக்ஸஸ் எடுப்பாங்க. இதில் நமக்கு முக்கியம், நம்ம நாட்டினுடைய இறையாண்மையும் நாட்டுடைய ஒற்றுமையும் பலப்படுத்துவதற்கு அவங்க எவ்வளோதான் முயற்சி நடத்தாலும் அது நடக்கவே செய்யும். இதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சிடுறேன். கிட்டத்தட்ட எந்த தப்பும் செய்யாமல் 18லேருந்து ஜெயிலில் இருக்கக்கூடிய இம்ரான்கானுடைய தங்கை 3 பேர், அதில் ஒருத்தர் டாக்டர். அந்த அம்மா ஓப்பனாக சொன்னாங்க, இந்தியா பிரியாமல் இருந்திருந்தா நாங்கள் நல்லா இருந்திருப்போமே. இந்த நாசமாக போன நாட்டில் ஒன்றுமே கிடைக்கலையே, பக்கத்தில் இருக்கிற இந்தியாவை பாருங்கள் எவ்வளோ வளர்ச்சி, எவ்வளோ பெருசு, இங்கே ஒன்றுமே இல்லையே அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. யார்? இம்ரான்கானுடைய சகோதரி. அது இன்னைக்கும் பாகிஸ்தானில் பரபரப்பு ஏற்படுத்த ஒரு ஸ்டேட். பிரியாமல் இருந்திருந்தால் நாங்கள் எவ்வளவோ செழிப்பாக, எவ்வளவோ சுவாசமான காற்றை நாங்கள் ஜனநாயக நாட்டில் வந்திருப்போம். என் பிரதரை கொண்டு உள்ளே வச்சுட்டீங்களே, எந்த பாவம் தெரியாமல், அவன் கண்ணு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கானே அப்படியெல்லாம் பேசக்கூடிய அளவிற்கு நம்ம நாட்டை யாரும் ஒன்றும் செய்ய முடியாதான். இந்த தாக்குதல் ஒரு மிரட்டல் தான். பலி வரத்தான் செய்யும், பலி வராமல் எல்லாம் இருக்காது. அது உலகத்திலே எப்போதும் நடந்து கொண்டு தான் இருக்கும். அதனால நம்ம அரசு நம்மை காக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பார்வை. ஓகே சார், நேரத்தை பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.